We serve a God of answers. நம்முடைய தேவன் பதிலளிக்கிறவர். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பிரச்சனைகளோட நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள், இல்ல சிலருக்கு குடும்ப சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள், சிலருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளின் மத்தியில நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருப்பீங்க சொன்னால், உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. We serve a God of solutions. Somebody say, I serve a God of solutions. Praise the Lord. இந்த தீர்வுகளை என் ஆண்டவர் தீர்வுகளின் தேவன். பிசாசு தொந்தரவு கொடுக்கிறவன், ஆண்டவர் தீர்வுகளை கொடுக்கிறவர். இன்றைக்கு தீர்வளிக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே தம்முடைய ஆச்சரியத்தின் தீர்வை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Shout a hallelujah. Praise the Lord. ஆனால் இந்த ஆண்டவர் அவர் தீர்வுகளை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்தருளும், ஆண்டவரே இந்த நெருக்கடியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு விரோதமாக இப்படி செயல்படுகிறார்கள், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்தருளும், இப்படி பலவிதமான ஜெபங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் பதிலளிக்கும் விதங்கள் அது வித்தியாசமாக இருக்க போகிறது. ஆமென். ஒவ்வொரு நேரமும் ஒரே மாதிரி தான் காப்பி பேஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு இல்ல. ஒரு தடவை இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரே எங்களுக்கு கறி சாப்பாடு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல எலியா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் போய் கேரி தாற்றண்டை உட்கார் அப்படின்னு சொல்றாரு. இவர் கேரி தாற்றண்டை போய் வெயிட் பண்றாரு. ஆண்டவர் அவருக்கு ஆகாரத்தை அனுப்புகிறார். ஆனால் அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தது காற்று கிடையாது, ஒரு காகம் கொண்டு வந்தது. சில சமயம் அவர் காற்றை அனுப்புவார், சில சமயம் அவர் காகத்தை அனுப்புவார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் அதே விதத்துல தான் நமக்கு செயல்படணும்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு தேவை அற்புதம், ஆனால் அதை எப்படி வேண்டுமானாலும் செய்வார். ஆண்டவர் பதிலளிக்கிற விதம், அவர் அற்புதங்களை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இந்த பொருளாதார நெருக்கடி, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் எந்த விதத்தினாலும் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அவர் ஒரு மீன் பேதுருட்ட சொல்றாரு, மீனை புடி, மீனோட வாய்க்குள்ள காயின் இருக்குங்கிறாரு. மீன் வாயில காயின் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சாரிபாத் விதவை வீட்டில் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். எண்ணெயும் மாவும் குறையில, டெய்லி மல்டிப்ளை ஆயிட்டே இருந்துச்சு. இன்னொரு விதவை, ஒரு விதவை எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து கதறுகிறார், ஐயா கடன் பிரச்சனை, கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறான், என்ன பண்றது? எலிசா தீர்க்கதரிசி அந்த அம்மாட்ட ஒரே ஒரு ஜார் எண்ணெய் இருந்துச்சு, ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெய்க்கு அவர் மல்டிப்ளை பண்றார். அந்த வீடு முழுவதும் காலி குடத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு குடம் தண்ணி எண்ணெய அந்த குடங்கள்ல ஊத்த சொல்றாங்க. ஒரே ஒரு குடம் எண்ணெயை வச்சு அந்த அம்மா வீடு முழுவதும் இருந்த குடங்களை எல்லாம் எண்ணெயால நிரப்புறாங்க. அவர் சொல்றாரு, போய் வித்துக்கோமா, காசாக்கிக்கோமா அப்படிங்கிறார். பாருங்க, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற விதம். ஒருத்தங்களுக்கு இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி தேவைகளை சந்திக்கிறார், பெருக பண்ணி தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மேல கூட்டிட்டு போய் அங்க ஒரு 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 கடா, ஆட்டு கடாவை ஆண்டவர் கொடுத்து அவருக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். பேதுருவுக்கு ஆண்டவர் மீனோட வாயில காசை வச்சார். இப்படி அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆனால் அதை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. Amen. So we have to know and understand. Praise God. Hallelujah. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. There are multiple ways that God does miracles in our lives. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சத்தமா சொல்லுங்க. I want to hear you. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதை அவர் தனக்கே உரிய அற்புதகரமான விதங்களிலே அதை அவர் செய்ய போகிறார். Praise the Lord. Hallelujah. Man, brothers and sisters, the answer that you're looking for is not found. The answer that you're looking for is released. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை அனுப்பும்போது அட்ரஸை கரெக்டா மார்க் பண்ணி அனுப்புவார். Praise God. ஒரு தடவை அமெரிக்க தேசத்தில் நான் இருந்த பொழுது, நான் இருந்த வீட்டிற்கு ஒரு 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 பார்சல் வந்துச்சு. அந்த பார்சலை திறந்து பார்த்தா உள்ள ஒரு புது ஐஃபோன், அப்போதான் ரிலீஸ் ஆகிருக்குது ஐஃபோன். அந்த ஒரு புது ஐஃபோன் வந்திருக்குது. என் பேரில், அந்த வெளியில் பார்சலில் என் பேர் தான் போட்டிருக்கு.
உள்ள திறந்து பார்த்தா ஒரு அழகான புது ஐஃபோன் இருக்குது. நம்ம யார் அனுப்புனா எனக்கு தெரியல, யார் அனுப்புனாங்க, யார் அனுப்புனா, நானும் ஆர்டர் பண்ணலையே, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அழகான ஒரு லெட்டரை எழுதி வச்சிருக்கிறார். அப்போதான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இந்த ஐஃபோன் நமக்குள்ளது இல்லை, யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு அன்பானவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார், அது நமக்கு மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கொரியர் சர்வீஸை கால் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி தப்பா வந்துச்சுன்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணோம். நான் நினைச்சிருந்தேன் வச்சிருக்கலாம், அது என் பேர்ல தான் வந்திருந்துச்சு. ஆனா அவங்க அட்ரஸை மாத்தி எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. யாருக்கோ போக வேண்டியது எனக்கு வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் அட்ரஸை மாற்றி அனுப்புகிறவர் அல்ல. உங்களுக்காக ஆண்டவர் அனுப்புகிற அற்புதம் உங்க வீடு தேடி உங்களுக்கு வரப்போகிறது. இது அற்புதத்தின் நாட்களாக இருக்கிறது. This month is the month of solutions. இந்த மாதம் தீர்வுகளின் மாதம். என்னென்ன பிரச்சனையில என்ன நெருக்கடியில் நீங்க இருந்தாலும் இந்த மாதத்திலே தீர்வு வருகிறது, இந்த நாட்களிலே தீர்வு வருகிறது. This is my season for solutions. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, இது தீர்வுகளின் தருணமாக இருக்கிறது. மட்டோரி கபா சந்தரன கோலையா. Now when God does those miracles, when God sends answers, அவர் பல விதங்களிலே அனுப்புகிறார். Number 1, சில நேரங்களில் ஆண்டவருடைய பதில்கள், ஆண்டவரே இந்த நெருக்கடியில் எனக்கு என்ன தீர்வு. சில நேரத்தில் ஆண்டவர் அந்த தீர்வை எப்படி தெரியுமா அனுப்புவாரு? ஆண்டவர் சில நேரங்களிலே தெய்வீக கட்டளைகளின் மூலம் பதிலளிக்கிறார். என்ன தெய்வீக கட்டளை? நீங்க அற்புதத்துக்காக காத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஷட்டரபாயா. While you are waiting for your intervention, sometimes all that God will give you is an instruction. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை இந்த நெருக்கடியின் மத்தியிலே தாரும் ஐயா. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஆண்டவர் நீங்க ஒரு இடைப்படுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுப்பார், இதை பண்ணுப்பான்னு சொல்லி. ஆண்டவரே நானே ஏற்கனவே பிரச்சனைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து எப்படி தீர்வு வரும், இதுக்கு பதில் என்ன அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தா இதை போய் பண்ணுன்னு புதுசா ஒரு வேலையை கொடுக்குறீங்களே. ஆனா என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற அந்த தெய்வீக கட்டளை இருக்குல்ல, அதுக்குள்ளதான் தீர்வே அடங்கி இருக்கும். Hallelujah. Come on, somebody put your hands and bless the name of Jesus Christ. Hallelujah. Because many times then the answer is not in what God gives you, but it is in what God tells you. Amen. ஏன்னா சில நேரங்களில் தீர்வு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருங்கிறதுல இல்ல, அவர் என்ன சொல்றாருங்கிறதான் தீர்வு இருக்காது. ஆனால் அந்த கட்டளையை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது அற்புதம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கப்பட்டிருக்கும். நிறைய நேரத்தில் அநேகர் அற்புதத்துக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவரே இதுல ஒரு மாற்றம் வேணும், என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வேணும், என் கடனின் மத்தியில் இருந்து ஒரு மாற்றம் வேணும். அந்த டைம்ல ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார், ஆனா அதை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மிஸ் பண்ணா மிரக்கலையும் மிஸ் பண்ண மாதிரி தான். சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு விதவை, பயங்கர பஞ்சம், ஊரே பஞ்சம், யாருக்கும் சோறு இல்லை, இந்த அம்மாவுக்கும் சோறு இல்லை. கடைசியா கொஞ்சம் மாவு இருக்குங்க, கடைசியா கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, வேற அது தவிர வேற எதுவும் இல்லை இந்த அம்மாட்ட. அந்த அம்மா குச்சி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த குச்சியை பொறுக்கி அந்த தனக்கும் தான் பையனுக்கும் கடைசியா அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், தெரியல எத்தனை ரொட்டி செய்ய முடியும். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு ஒரு ரொட்டி, அவங்க பையனுக்கு ஒரு ரொட்டியா இருக்கலாம். ஏன்னா கொடிய பஞ்சம், தேசம் முழுசும் பஞ்சம், மழையும் இல்லை. ஸோ ஒருவேளை ஒரே ரொட்டியை செஞ்சு ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட வேண்டிய நிலையா கூட இருக்கலாம். ஆனால் அந்த அம்மாட்ட இருந்தது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். கடைசி மீல்ங்க, கடைசி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டு சாகருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் சொல்ல, அந்த அம்மா வாயாலேயே சொல்றாங்க. குச்சியை பறிக்கிட்டு இருக்கும்போது அங்க தீர்க்கதரிசி எலியா வர்றார். ஏம்மா என்ன நடக்குது? அந்த அம்மா அப்படிங்கிறாங்க, என்ன எலெக்ஷன்ல நிற்கிறீங்களா? இல்லை சார், 2 குச்சி பறிக்கிட்டு இருக்கிறேன் சொல்றாங்க. I'm grabbing a couple of sticks so that I can bake a bread and eat the last meal and me and my son can die.
அப்போ எலியா அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறாரு? அந்த அம்மாட்ட இருந்த கொஞ்சமாவு கடைசி சாப்பாடு சாப்பிட்டு சாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க? பரிதாபம் தான் படணும். ஆனால் எலியா சொல்கிறாரு, முதல்ல எனக்கு அதில் ஒரு ரொட்டி செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. கேட்கறதுக்கு ரொம்ப ரூடாக இருக்கு. அந்த அம்மாவே ஒரு விதவை, இருக்கிறதே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். ஆனால் இவர் சொல்கிறாரு, முதல்ல எனக்கு அதில் ஒரு ரொட்டியை செஞ்சுட்டு வா. கேட்கறதுக்கு ரொம்ப அரகண்டாக, மனசாட்சியே இல்லாத ஒரு பேச்சு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தீர்க்கதரிசி அந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, முதல்ல எனக்கு அதில் ஒரு ரொட்டி பண்ணு. ஒருவேளை இவருக்கு ரொட்டி பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்களுக்கு வேறு ரொட்டி இருக்காது. சாப்பிட்டு சாகணும்னு வந்திருக்கிறாங்க, இவருக்கு கொடுத்துட்டா ஸ்ட்ரைட்டாக போய் சாக வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமை. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? பைபிளில் பார்க்குறோம், அந்த அம்மா இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த தெய்வீக கட்டளை அதுக்கு கீழ்ப்படிஞ்சு முதல்ல இவருக்கு ஒரு ரொட்டியை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு பெரிய மிரக்கல்ங்க. அந்த அம்மாவோட வீட்டில் இவருக்கு ரொட்டியை செஞ்சதுக்கப்புறம் அந்த மாவு திரும்பியும் பெருகிருச்சு, அந்த எண்ணெய் திரும்பி மல்டிப்ளை ஆயிடுச்சு. கேட்கறதுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? பைபிளில் சொல்லியிருக்குன்னா உண்மை தானே. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் வீட்டில் மாவு குறையில, எண்ணெய் குறையில. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? டெய்லி இந்த அம்மா மாவை எடுத்து சமையல் பண்ணதுக்கப்புறம் திரும்பி யாரோ ஒருத்தர் வந்து மாவை கொட்டிட்டு போகிறாங்க. ஒரு தூதன் எண்ணெயை யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி எண்ணெய் வந்துடுது. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ண அதே புதுசாகிட்டு பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் பாட்டில் ஃபில் ஆகுது, மாவு ஃபில் ஆகுது, சுகர் ஃபில் ஆகுது. எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் இந்த அம்மாவுக்கு அதுதாங்க நடந்திருக்கு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், 12வது வசனத்தில், அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், ஒரே பிடி, எல்லாம் இப்படி கையை வைத்து சொல்லுங்க, ஒரு பிடி. Maybe this is the last one that you're having, but God is able to multiply it for you. சில நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிற ஒரே பிடி, ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது இவ்வளவே பணம் தான், என்கிட்ட இருக்கிற கடைசி பலன் இது, என்னிடத்தில் இருக்கிற கடைசி ஒரு பிடி மாவு இது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு பிடியை வச்சு நான் உனக்கு அந்த பெருக்கத்தை உண்டு பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன். அம்மா, அந்த அம்மா பொறுக்கிறதே 2 விறகு தான். ஏன் இருக்கிறது அவ்வளவுதான் என் மாவு, இதுக்கு எதுக்கு 10 விறகு? இந்த கொஞ்சோண்டு மாவையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ரொட்டி விறகு 2 விறகு போதுன்னு 2 விறகு பிறக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அப்பொழுது ஏலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த. ஆனாலும் சரிம்மா, ரொட்டி செய்ய முதல்ல அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். சார், இருக்கிறதே இவ்வளவுதான், எங்களுக்கு பண்ணிட்டோம், உங்களுக்கு கொடுத்துட்டா அவ்வளவுதான், எங்களுக்கு இருக்காது, கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் உனக்கும் உன் குமாரனுக்கும் பார்க்கலாம். ஏன்னா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சது, இந்த அம்மா இதை செய்வாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். சில நேரத்தில் சொன்னால, இவங்களாம் வேணுங்கிறதுக்காக இல்லை, it is a prophetic instruction. எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. இந்த அம்மா சாப்பிட்டு தான் சாகிறது தாங்க இருந்தாங்க. பிரைஸ் காட். இந்த அம்மா பண்ண வேலை அவங்க வீட்டாரும் சாப்பிட்டாங்களாம். தேங்க்யூ ஜீசஸ். சில நேரத்தில் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது உங்க மொத்த குடும்பமே அந்த அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். நிறைய நேரத்தில் பார்த்துருப்பீங்களா, குடும்பத்தில் ஒருத்தர் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சிருப்பாரு, ஆனால் குடும்பமே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். இதுதான் இந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த அம்மா சாப்பிட்டு சாகருக்கு ரெடியாக இருந்தாங்க. நான் ஆண்டவர் ஒரு தீர்வை கொண்டு வர்றார். ஆனால் அந்த தீர்வு எதில் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த தெய்வீக கட்டளையில் இருந்தது. என்னது? முதல்ல எனக்கு
ஒரு சின்ன ரொட்டியை, ஒரு அடைய பண்ணி எடுத்துட்டு வா. The miracle was in the instruction. ஐயா, நிறைய நேரத்தில் நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் ஜெபிச்சப்போ உங்க தீர்வு ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சிருந்தார். அதை செய்யாதனால தான் இன்னும் அந்த பிரச்சனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. When you fail to follow the instruction that God gives you, you miss out the miracle that God is rolling onto you. Praise the Lord. சில நேரங்கள் உங்களுடைய அற்புதம் ஒரு தெய்வீக கட்டளைக்குள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்க ஆவியில தெரியும் இது ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருன்னு. ஆனா நீங்க செய்யல, அதனால அந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு, கடைசி ஒரு ரொட்டிங்க, அதை எப்படிங்க கொடுக்க முடியும்? சாவுக்கும் இவங்களுக்கும் இடையில இருந்தது ஒரே ஒரு சின்ன ரொட்டி. அந்த ரொட்டியை பிடுங்க பார்க்கிறார் அவர். ஆனா ஆண்டவர் எப்பயும் பிடுங்குகிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். அவர் எடுக்கிறார்னா அவர் ஏதோ ஸ்பெஷலா வைக்க போறாருன்னு அர்த்தம். சில சமயம் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை, கஷ்டமாக இருக்கு. அந்த கடைசி ரொட்டியை, சாவுக்கு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதாயா, இதை கொடுத்துட்டு எப்படியா சாகிறது? எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஆனா கொடுத்தாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேள்வி கேட்காம செஞ்சாங்க. பார்த்தீங்களா? சில நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ வேணும்ப்பா, ஆண்டவர் விதைக்க சொல்லியிருப்பாரு, எனக்கே இல்லை, எப்படி விதைக்கிறது? சிலர் உதாரத்துவமாக கொடுப்பாங்க, சிலர் தியாகமாக கொடுப்பாங்க. இந்த சாரிபாத் விதவை அவங்க உதாரத்துவமாக, ஜெனராசிட்டியில், இது சாக்ரிஃபைஸ், அவங்க உதாரத்துவமாக கொடுக்கல. இருந்த கடைசி இருந்தது ஒரு இவ்வளோதான், அதை கொடுத்தாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் வேற எங்கேயாவது பிளஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. இருக்கிறதே கொஞ்சம், ஆண்டவர் அந்த கொஞ்சத்தையும் கொடுக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை கொடுக்கும்போது அவர் வச்சிருக்கிற அநேகம் ரிலீஸ் ஆகிறது பார்ப்பீங்க. See, I don't know what is that miracle. என்ன அற்புதம் உங்களுக்கு வேணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அற்புதத்துக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரா, அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த அற்புதம் உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். The Bible is filled with divine instructions. And God's people were sensitive to hear those instructions and just follow them. சீரிய தேசத்தில் நாகமான் அப்படிங்கிற ஒரு பெரிய படைத்தளபதி, அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்டரோகம். எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் சார் அப்படின்னு வீட்டில் இருந்து அடிமை பெண் சொன்னதை கேட்டு அட்ரஸை வாங்கிட்டு நிறையா காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு எலிசா தீர்க்கதரிசியை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தீர்க்கதரிசியை பார்க்க வெறுங்கையாட போக முடியாதுன்னு. சவுல் சாமுவேலை போகும்போது எப்படி வெறுங்கையா போவேன்? இந்த படைத்தளபதி ஆண்டவர் எரியாத ஒரு மனுஷன், ஆனாலும் ஒரு தேவ மனுஷனை பார்க்க போனால் எப்படி வெறுங்கையா போக முடியும்? காணிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு, விலையேறப்பட்ட காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு எலிசாட்ட வர்றார். எலிசா அதை வாங்கல, அது வேறு விஷயம். எலிசாட்ட வந்த பொழுது இவர் நினைச்சார், நான் ஒரு பெரிய படைத்தலைவர், ராஜாட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு வர்றார், அவங்க ஊர் ராஜாட்ட. ஸோ வந்துட்டு என்ன வந்திருப்பார், கெத்தா வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருப்பாரு, பாரு நான் எவ்வளோ வெயிட்டாக ஆஃபரிங்லாம் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார். இதை வேலைக்காரன் போய் எலிசா தீர்க்கதரிசி சொன்னால், எலிசா தீர்க்கதரிசி வெளியே வரல, அவனை போய் யோர்தானில் ஒரு 7 தடவை முங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டார். அவனுக்கு பயங்கர கோபம். எப்படி வந்திருக்கும் பாருங்க, ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒரு ஆள் வந்திருக்கிறான், அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாயாவது சொல்லி ஒரு காஃபி குடிச்சிருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி வெளியவே வரல. அப்படியா போய் சும்மா போய் அந்த யோர்தானில் ஒரு 7 தடவை முங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆண் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, மூக்கு மேலே. ஏன்னா எங்கள் ஊரில் நதி இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிற நதியில் குளிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டார். போகிறாரு, வேலைக்காரன் சொல்கிறான், சார் என்ன சார் சொல்லிட்டாரு பெருசா, முங்க தானே சார் சொன்னார், முங்கி பாப்பமேங்கிறார். உடனே அவனும் சரி அப்பா கரெக்டு தான், சும்மா முங்க தான் சொல்கிறேன், என்ன காசு பணமாக கேட்டார். சரி முங்குவோன்னு சொல்லிட்டு போகிற வழியில் போய் முங்குறாருங்க. 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை. யோசித்து பாருங்க, ஒன்றும் நடக்கலை.
6 தடவை முங்கிட்டார், ஒன்றும் நடக்கலை. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? என்னடா அது 7 தடவை முங்கினா சரியானார், ஒரு மாற்றம் இல்லை. சில சமயம் ஆண்டவர் ஸ்லோ மோஷனில் அற்புதம் பண்ண மாட்டார், திடீர்னு பண்ணுவார். இவரும் முங்கி முங்கி பார்க்குறார். ஒருவேளை சிலர் நீங்கள், ஆண்டவரே ஒன்றும் நடக்கலையே, இதுவரைக்கும் ஒரு மாற்றம் இல்லையே, கவலைப்படாதீங்க, வரும், அது திடீர்னு வரும். முங்குறார், ஒன்றும் நடக்கலை. 6 தடவை முங்கி பார்த்துட்டார், ஒன்றும் நடக்கலை. ஆனால் தேங்க் காட், the man obeyed. 7வது தடவை முங்கி வெளியே வருகிறாரு. பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பாருங்க, எலிசா நினைச்சிருந்தா கூப்பிட்டுங்க வா சுகமாகு அப்படின்னு சொல்லி சுகமாக்கி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. 7 தடவை முங்கினா சுகமாகும். ஒரு கட்டளை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், ஒரு ப்ரொஃபெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இன்றைக்கி நிறைய பேரில் அற்புதத்துக்காக நல்லா பவர்ஃபுல்லான ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் அதெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. நான் ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கீழ்ப்படிஞ்சிங்களா? ஐயா, சில நேரத்தில் அதை கீழ்ப்படுகிறது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோதான் இருக்குது, இதை கொடுக்க சொல்கிறாரு. நாகமானுக்கு அவனுடைய பெருமை அவனை விடலை. எப்படி எங்கள் ஊரில் இல்லை ஆறா, எங்கள் ஊரில் இல்லாத ஆறா இந்த ஊரில் வந்து குளிக்க சொல்கிறாரு. பெருமையை விட்டு ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, சில சமயம் ஆண்டவர் சொன்னதை செய்யக்கூடாதபடிக்கு உங்கள் பெருமை உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறார். Do you know that pride is a miracle stopper? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தெரியறதில்ல, பெருமை அற்புதத்தை தடை பண்ணுகிற ஒரு பெரிய தடை. பெருமையை விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, சில நேரத்தில் சுயநலம், சில நேரத்தில் பண ஆசை, சில நேரத்தில் கிரீட், இதெல்லாம் விட்டு ஆண்டோடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டோடைய அற்புதம் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் யாரையும் மன்னிக்க சொல்லியிருக்கலாம், மன்னிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய அறிக்கையை மாற்ற சொல்லியிருக்கலாம், மாற்றி பாருங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டவர் ஏதாகிலும் விதையை விதைக்க சொல்லியிருக்கலாம், அந்த சாரி பார்த்து விதைக்க சொன்னது போல விதைத்து பாருங்கள், அற்புதம் நடக்கிறதை பார்ப்பீங்க. Hallelujah. Miracles come in multiple ways. God's answers comes in unusual ways. And one of the ways that God sends his miracles is in a prophetic instruction, in a divine instruction. ஆண்டவர் பல விதங்களிலே பதிலளிக்கிறார். சில நேரங்களிலே அவர் ஒரு தெய்வீக கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்குள் தான் உங்களுடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது. கீழ்ப்படிந்து பாருங்கள், செய்து பாருங்கள், அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். Sometimes the miracle comes through divine strategies. ஆண்டவரே, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, இதை பண்ணுங்கப்பா, அது வேணும்ப்பா, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஏன்னாப்பா நிறைய நேரத்தில் ஜெபிச்சிட்டுல நம்மளா பாட்டில் எந்திரிச்சு போயிடுறது. இப்படிதான் நிறைய பேர் ஃபோனை போட்டு, ஹலோ மச்சானா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில எல்லாம் சுகமா, ஓ நல்ல நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்களே, என்ன நடந்துச்சு, ஓகே டேக் கேர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆப்போசிட் இருக்கிற என்ன நினைப்பார், டேய் இவனே கால் பண்ணி இவனே ஹலோ சொல்லிவிட்டு அவனே ஹவாரியூ கேட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எதுவும் சொல்கிறதுக்கு மேலே வச்சுட்டு போயிட்டான். யாரும் அப்படி ஃபோன் கூட அப்படி பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அதுதான் பண்ணுறது. ஆண்டவரே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு அவரை பேசவே விடுறதில்லை. இவர் மட்டும் பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஒன் வே கம்யூனிகேஷன். அவர்கிட்ட வந்து பேசும்போது நல்லா உத்து கவனிங்க, ஏதாவது சொல்லுவார். ஆண்டவரே இது வேணும், இதுதான் பிரச்சனை, அவர் எதுனா சொல்லுவார். He will give you a strategy. ஆண்டவர் ஒரு யுக்தியை கொடுப்பாரு. ஆண்டவர் என் பிஸ்னஸ் எப்படி இருக்கு, ஒரு யுக்தியை கொடுப்பார். என் பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியல, ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாரு. ஆண்டவர் என் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாரு. சில நேரங்களில் உங்க அற்புதம் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்திக்குள்ள, அந்த பிளானுக்குள்ள தான் உங்க மிரக்கல் அடங்கி இருக்கு. அநேக உதாரணங்களை நான் சொல்லிட்டு போலாம். யோசுவா எரிகோக்கு முன்பாக வந்த பொழுது
ஒரு தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறார். போற வழியில எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணம் பரப்பளவில் சின்ன பட்டணமாக இருந்தாலும் அதை சுற்றியும் பெரிய மதில். அதை தாண்டி இவங்க போகணும். மதில் எவ்வளோ பெரிய மதில்னா மேலே வீடெல்லாம் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய மதில் இருந்திருக்கும் பாருங்க. அதை உடையணும். அது இடிஞ்சா தான் இவங்க போக முடியும். யோசுவா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை யோசுவா, நீ என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு 7 நாள் அதை சுற்றி வரணும். என்னது? 7 நாள் அதை சுற்றி வரணும். எல்லா அந்த யுத்த புருஷரையெல்லாம் கூப்பிட்டு 7 நாள் சுற்றி வரணும். நல்லா கவனிங்க. 6 நாள் ஒரு தடவை இப்படி சுற்றி வரணும். அவ்வளோதான், வீட்டுக்கு போய்க்கலாம். 7ஆவது நாள் வந்து 7 தடவை சுற்றி வரணும். 6 தடவை அமைதியாக சுற்றி வரணும். 7ஆவது தடவை அந்த சிக்னல் கொடுக்கும்போது எல்லாரும் எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை பண்ணி பாரு, அந்த மதில் இடிஞ்சு விழுறதை பார்ப்பேங்கிறாரு. யோசுவா 6வது அதிகாரத்தில் 2லிருந்து 5 வரைக்கும் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். எவ்வளவு ஆண்டவர் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. God's instructions are never confusing. ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி, ஆண்டவர் சொன்ன மாதிரியே யோசுவா யுத்த புருஷர்கள் எல்லாம் 6 நாள் நடந்து வைக்கிறார். 7ஆவது நாள் 6 தடவை அமைதியாக, 7ஆவது தடவை அந்த எக்காலங்கள்லாம் ஊதிட்டு எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மதில் இடிஞ்சு தூளா கீழே விழுந்துச்சு. எரிகோவை ஆண்டவர் அவங்க கையில் கொடுத்துட்டாரு. வெற்றி உண்டானது. The miracle was in the strategy. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பயங்கரமாக பிளான் போடுறவர். அந்த பிளானை கொடுப்பார். அந்த பிளானுக்குள்ள தான் அந்த மிரக்கல் இருக்குது. Are you listening to me? I can keep going with a lot of illustrations right from the word. வேதாகமத்திலிருந்து அநேக உதாரணங்களை நான் கொடுக்க முடியும். தாவீது ஒரு தடவை பெலிஸ்தருக்கு விரோதமாக போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, தடவை நேராக போய் அட்டாக் பண்ணுங்கிறார். 2ஆவது தடவை வந்து முசுக்கட்டை செடிகளில் ஓரமாக பதுங்கிரு, நுனியில சவுண்டு கேட்கும்போது போங்கிறாரு. ஸ்ட்ராட்டஜி. தாவீது அதே மாதிரி போறாரு, வெற்றி உண்டாகிறது. Praise God. Sometimes we just go by our own wisdom. நிறைய நேரத்தில் அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம், அற்புதத்தை அனுபவிக்க முடியாத காரணம் என்னன்னா நம்ம மூளையவே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அவர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி கேட்கறது இல்லை. பிஸ்னஸ்ல வெற்றி வேண்டும். ஆண்டவரே இப்படி ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய கலவரம், என்ன பண்றது? ஆண்டவர் சில சமயம் சைலண்டா இருப்பார். இவங்கள்ட்ட தான் சொல்றார், சண்டைக்கு போகணும், சைலண்டா இரு. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. சில சமயம் ஆண்டவர் சொல்ல, அவனை விட்டுருப்பான், அவன் என்ன பேசுறான்னு எதுவும் நீ பதில் சொல்லாத என்பார். நீங்க சொல்லாமல் இருக்கிறது தான் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு வெற்றியை உண்டு பண்ணவே போகுது. ஹல்லேலூயா. சில சமயம் இந்த வேலையை விட்டுறலாம்யா அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அமைதி அமைதி, பொறுமை பொறுமை. அந்த ஸ்ட்ராட்டஜியில தாங்க வெற்றி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அவரோட ஸ்ட்ராட்டஜி இவங்களா முடிவெடுக்கிறது இல்லை. ஜெபிங்க, அற்புதத்துக்காக ஜெபிக்கிறீங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத கேட்டீங்களா? God will give clear instructions on what you should do about your problem. Thank you Jesus Christ. சில நேரங்களில் ஆண்டவர் தெய்வீக இடைப்பாடுகளின் மூலம் பதிலளிக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேணும் இந்த சூழ்நிலையில். Sometimes God
brings forth a supernatural intervention. I feel like just lift up your hands. Shanda Rama Kanabode. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. Lego Riba Shanda Legondara. Shantere Mankra Zeta Ramaniandoro Basia. I feel like a miracle is being released for some of you right now. இந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. மகன் டரோ கட்டி சரம் பிரகில் துனாயா மங்க்ரோ சந்தல மந்துல குருமி சங்டனோக்தீரா ரிபங்கட்டரனயா. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு தீர்வு வருவதாக இயேசுவின் நாமத்திலே. அசாதாரணமான விதங்களை செய்கிற தேவன் அசாதாரணமான தீர்வுகளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Now I'm seeing miracles happen in every area, in the finances, in your family situation. Miracles are happening by the power of God. Hallelujah. பவுலையும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டாங்க. சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பாட்டு பாட போகிறோம். என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா பாட்டு பாடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா பாட்டு பாடுங்க. சில கேஸுங்களை என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்ட்டு எதையாவது பண்ணிடுறது. இது ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது. இதில் எதையாவது பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக்கிறது. எதுவுமே பண்ணுறதுன்னு தெரியலையா, பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிங்க. You will never go wrong by worshiping God. When you do not know what to do, the best thing to do is just praise. Sing some songs and hymns, because you can never go wrong by worshiping God. 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, சரிப்பா சங்கிலியில் இருக்கிறோம், என்ன பண்ணுவோம், பாட்டு பாடுவோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு கையெல்லாம் ஃப்ரீயாக இருந்தும் பாட்டு பாட மாட்டேங்கிற. சர்ச்சில் வந்தால் கையை இப்படியே பிடிச்சிக்கிறாங்க. கை தட்டி பாடுங்கள்னு சொன்னால் இவங்க கை கட்டி வாயை பார்க்குறாங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அப்போஸ்தலர் 16, தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கையை தட்டுங்க. பிரகு ஷண்டரா மாட்டிலாயா. இவங்க பாடினதை பக்கத்தில் இருந்தவனுக்கு கேட்டிருக்கு நடுராத்திரியில். யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு துதிக்கிறதுக்கு வெக்கம், பாடுறதுக்கு பயம். சிறைச்சாலைக்குள்ளே இவங்க சைலண்ட்டாக அமுக்கமாக பாடலை, ஆரவாரமாக பாடியிருப்பாங்க போல. பக்கத்தில் இருந்தவனுக்கெல்லாம் நடுராத்திரியில் கேட்டிருக்கு. ஹல்லேலூயா. சட்டிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. சிறைச்சாலையின் ஃபவுண்டேஷன் ஷேக் ஆயிருக்குங்க. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. நல்ல வேலைக்கு பாடும்போது அவன் கேட்டுட்டு இருந்தான். கதவு திறந்துச்சு. யோசித்து பாருங்க. இவங்க பாடும்போது அவன் தூங்கிட்டு இருந்திருந்தானா. சங்கிலியாக இருந்துருச்சு, கதவு திறந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா சங்கிலியாக இருந்துச்சு, ஆனால் ஓடலை. அவன் கைதிகளுக்கு சங்கிலியாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? பவுலும் சீலாம் ஓட, மீதி எல்லாம் ஃபாலோ பண்ண, எல்லாருக்கும் விடுதலை வந்திருக்கீங்க. இவங்க பாடினதில் பக்கத்துல எல்லாம் விடுதலை. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் துதிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்கே விடுதலை வரும். Hallelujah. But you see here, the solution came through as supernatural intervention. பேதுருக்கு அப்படிதான். சிறைச்சாலையில் சுவிசேஷம் பண்ணாருன்னு தூக்கி போட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஒரு தேவ தூதன் வந்து, பேதுரு கமான் கிளம்பு போலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. கதவு திறந்திருக்கு. இவங்க பாட்டில் நடந்து வெளியில் போயிருக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன். சிலருடைய வாழ்வுகளில் அந்த அற்புதம் ஒரு தெய்வீக இடைப்படுதலின் மூலமாக உண்டாகிறது. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, லார்ட் ஐ எம் ரெடி. ஷண்டராமா கட்டிரியா சோலமா. You know what? There are some problems you cannot gradually walk out of them. You need an immediate solution. சிலர் உங்களுடைய பிரச்சனைகள், இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியாது, இதிலிருந்து உடனடியான ஒரு மீட்பு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் உடனடியாக உனக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கேன். Come on everybody, stand up to your feet. அப்படியே இருக்கடங்கள் எழும்பி நில்லுங்க. கைகளை உயர்த்துங்க. லரும் கொசபென்டாரியா கரா சோதோ லேமாங் கர்ஹனா சண்டரே மகோபர ஹட்டனாயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆண்டவரே, சபைக்குள்ள இப்பொழுது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, பொருளாதாரத்திலே மாற்றங்கள் வருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, பொருளாதாரத்திலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளில் நீர் உயர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பற்றாக்குறைகள்
பிரச்சனைகள் மாறுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவை ஆண்டவருடைய அற்புதம் எதுவாக இருந்தாலும் today I prophesy in the name of Jesus the miracle shall be theirs now by the power of God. லங்கு ஷங்கு மங்கு மனக்சண்டர பட்டோலாயா, வியாதிகள் உடைவதாக மாறுவதாக, குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதாக இந்த நாளிலே ஆண்டவரே குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கிறது. கோர்ட் கேसेस முடிவுக்கு வருவதாக, வியாதிகள் மாறுவதாக, பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவை ஆண்டவரே ஜெபம் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு அற்புதம் வந்து விட்டது. I release it for your children. Help them to hear that instruction and follow that. நீங்க கொடுக்கிற ஆண்டவர் அந்த தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதன்படி செய்ய ஞானத்தை கொடுங்க. நீங்க கொடுக்கிற அந்த தெய்வீக உத்தியை கேட்டு அதன்படி செயல்பட ஞானத்தை கொடுங்க. சிலருடைய வீடுகளுக்குள்ளே நீர் தேவ தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறீர். உமது வல்லமையுள்ள கரம் அந்த அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஓ ராபா ஷெண்டே ரீமா கராயா, இன்று அது நடந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே மாற்றங்கள் சம்பவிக்கிறதை பார்க்கிறேன். சிலருடைய வாழ்வுகளில் ரொம்ப வருஷமா 13 வருஷமாங்க அந்த பிரச்சனை. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிற சகோதரி ரகட ரபா ஷண்டல மங்கரனியா, குடும்பங்களிலும் வாழ்வுகளிலும் மாற்றத்தை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென் ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி சத்தமாக தட்டுங்க. நமோ கொடோ ரோபோ ஷடரமலகனயா. May the great name of the Lord Jesus Christ be glorified. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. தீர்வு வந்தது சொல்லுங்க, தீர்வு வந்தது. சத்தமா சொல்லுங்க, தீர்வு வந்தது. Hallelujah. Praise the Lord Jesus Christ. இது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். உங்கள்கிட்ட இருக்கிறதுல சிறந்த விதையை எடுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்த பிறகு ஒரு பாடல் பாட போகிறோம். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஏசப்பா ஆசீர்வதிக்கிறார். I want to thank every one of you. நம்முடைய ஊழியத்திற்குள்ளே தொடர்ந்து விதைத்து வருகிற நம்முடைய தரிசன பங்காளர்கள், ஆன்லைன் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நீங்கள் விதைக்கிற எல்லா விதை காணிக்கைகள் தசமங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டுடைய ஊழியத்தை நாம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. We love you and we thank you for your partnership. ஆன்லைன்ல இருக்கிறவங்க நீங்க நிறைய டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல இப்பொழுது பார்க்க முடியும். உங்களுக்கு எது வசதியோ அதை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கலாம். ஒரு ஸ்கேன் QR கோட் வேலை செய்யலைன்னா இன்னொன்று கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும். இங்கே இருக்கிறவங்க நிறைய டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல இருக்கிறது. அதில் எது உங்களுக்கு வசதியோ அதை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கலாம். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. அதே போல இன்றைக்கு யாராக நம்ம ஹீலிங் சென்டருக்குள்ள விதைக்கும்படி ஆண்டு உங்களுடைய இருதயத்தில் ஏவி நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே இன்னைக்கே தெரியப்படுத்துங்க. இங்க இருக்கிறவங்க நீங்க போகும் பொழுது பாஸ் ஜெட்சனை பார்த்து தெரிவித்து விட்டு செல்லுங்க. லெட் அஸ் ப்ரே. பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற விதைகள், காணிக்கைகள், தசமபாகங்கள் ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்திலிருந்து பிரதிபலனும் ஆசீர்வாதமும் வரும்படி வேண்டுகிறேன். தேவரீர் ஆண்டவரை நலமான நன்மையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படி வேண்டுகிறேன். இது நிமித்தம் அவருடைய வாழ்வுகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை பொருளாதாரத்தில் அற்புதங்களை நீர் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் and ஆமென். ஹalleluya. ஆன்லைன்ல இருக்கிறவங்க எங்கேயும் போயிடாதீங்க. இதை தொடர்ந்து நான் உங்களுக்காக வியாதியஸ்தருக்காக இன்னைக்கு விசேஷமாக ஜெபிக்க போறேன். அதனால do not go anywhere. I will be right back. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம்,
வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சிஸ்டர் ஸ்டெஃபிஸ் ஹியர். வாங்க சிஸ்டர், முன்னாடி வாங்க. இவங்களுக்கு வந்துட்டு 20 வருஷமா வந்துட்டு வீசிங் இருக்கும், ப்ரீத் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டத்தோட. இப்பவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு வீசிங்கோட தான் வந்திருக்காங்க. ஆனா நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட கேட்குறோம், இப்போ வந்துட்டு அவங்களால நல்லா ப்ரீத் பண்ண முடியுது. அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. Praise the Lord. She was wheezing for 20 years of asthma. She can't breathe, and even now she came wheezing. But the Lord healed her today and she is able to breathe. சொல்லுங்க சிஸ்டர், எவ்வளவு நாளா இருந்துச்சு? Praise God pastor. எனக்கு நான் 11th படிக்கிறதுலேருந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அது தெரியாமலே இருந்தது. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணதில் எனக்கு வீசிங் ட்ரபிள் அதிகமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டெலிவரிலேயே எனக்கு பஃப் யூஸ் பண்ணி நான் பஃப்புக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி, இப்போவும் நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் நேற்று நைட்டு கூட நான் பஃப் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. என்னால் ஸ்ட்ரெஸ் அழ முடியாது. என்னால் அழுதா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பண்ணும்போது என்னால் ஃப்ரீயாக அழ முடிஞ்சுது. என்னை அழுறது கூட என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழுதான் எனக்கு வீசிங் வந்துடும் இந்த பயத்தில். ஆனால் இப்போ நான் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஒரு திணறல் இல்லாமல் எனக்கு கர்த்தர் எனக்கு மொத்தத்தையும் எனக்கு முழுசா நான் அழுததை நான் இன்னைக்கு தான் நான் கண்டனே. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீஸ் ஆகும். என்னால ஹalleluya. அவங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு ஆஸ்துமா இருந்திருக்கு. மூச்சு எடுக்க முடியாது. அழுதா கூட அவங்க மூச்சு இழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு ஏசப்பா அவங்களை இந்த ஜெப நேரத்துல தொட்டு சுகமாக்கி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். Praise the Lord. God bless you. Thank you very much. 20 வருஷமாக இந்த சகோதரி ஆஸ்துமா வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. 11வது படிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு அழுதா கூட அவங்க இழக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனால் நம்ம ஜெப நேரத்தில் இந்த சகோதரி ஆண்டவர் தொட்டு அற்புதகரமாக சுகமாக்கி இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வியாதி கூட அப்படிப்பட்டதாக இருக்கலாம். அவங்க அந்த பஃப்புக்கே அடிமை ஆயிட்டாங்க, எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தொடும் பொழுது வியாதிகள் மாறுகிறது. ஒருவேளை உங்களுடைய வியாதி கூட அப்படித்தான் இருக்கலாம். இல்லை இந்த மருந்து எடுத்துகிட்டே இருந்தால் தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இல்லை உங்கள் வியாதிக்கு மருந்து இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஐ வாண்ட் யூ டு பிலீவ், இந்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது we know that God is at work. இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார்.
அவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லம் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிப்பீங்க என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்கி விடுதலை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். போன ஞாயிற்றுக்கிழமை we had healing Sunday. ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு முறை நம்ம இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ் வரும் பொழுது பலருக்கு பலவிதமான வியாதிகள் இருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். இது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு தருணமாக இருக்கிறது. அப்படி எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. If you are sick and you are in need of a healing, just stand up to your feet. வியாதியோடு இருக்கிறவங்க அப்படியே எழும்பி நில்லுங்க. உங்க ரெண்டு கைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக உயர்த்துங்க. இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்கிறேன். நகு ஷண்டரம கதுலா ரெபோ ஷண்டரம கரசிட்டரமய God of miracles, இயேசுவே உம்முடைய பாதத்திலே வருகிறேன். இப்பொழுதும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி எல்லா வியாதிகளுக்கும் கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத பலவீனத்தின் ஆவியை, வியாதிகளையும் வேதனைகளையும் சரீரங்களை கொண்டு வந்த அசுத்த ஆவிகளுக்கு இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். அந்த வியாதிகள், வேதனைகள், பலவீனங்களை எடுத்துக்கொண்டு சரீரங்களை விட்டு, சரீரத்தின் உறுப்புகள், சுரப்பிகளை எல்லாம் விட்டு வெளியேறி போ. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது சுகத்தை சரீரங்களிலே பேசுகிறேன். ஒருவேளை நீங்க கூட ஆஸ்துமாவோட என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். Today is an end to that asthma. Every lung problem, get out in Jesus Christ's mighty name. ஒரு தங்கச்சி என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க. You have, this breathing problem. உங்களுக்கு வந்துட்டு அந்த shortness of breath, ஆண்டவர் உங்களை சுகமாக்குறதை பார்க்கிறேன். ஓ ரபா ஷங்கலம, receive the healing touch of Jesus Christ. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது சரீரங்களில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இருதய வியாதிகள் சுகமாகி கொண்டிருக்கிறது. தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே எல்லா விதமான ஸ்கின் கண்டிஷனுக்கு கட்டளை கொடுக்கிறேன். Get out, disappear now in the name of the Lord Jesus Christ. தோல் வியாதிகள் சுகமடைந்து கொண்டிருக்கிறது. ரேகாபா ஷண்டரமனயா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் விலகுவதாக கர்த்தருடைய சுகமளிக்கிற அக்கினி இன்றைக்கு அநேகருடைய சரீரங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். Maybe you're watching me online, but the power is real. It is touching you right now. Receive his healing power in the glorious name of the Lord Jesus Christ. Shandare bahatulaya leko rimankre sandala magoa neko shanamarakanaya. Now every chain be broken. Oh, பிசாசு போட்ட சங்கிலிகள் இப்பொழுது உடைந்து கொண்டிருக்கிறது. விடுதலையை நான் பேசுகிறேன். டயபிட்டிஸ் சுகமடைவதாக, கண் பார்வை தெளிவடைவதாக. லெகோ ஷண்டரமனாய், எலும்பு வியாதிகள் சுகமாகிறதை பார்க்கிறேன். ஹalleluya. ஆண்டவரே, தேய்ந்து போன டிஸ்க் ஜாயின்ட்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது சுகமாகட்டும். ஸ்பாண்டிலைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் வெளியேறு. சுகத்தை பேசுகிறேன். லமோகாண்டே ஷோடா லெபோன் கோங்கிரி ஷாயா லாங்கோமனா சதரே பரானாயா. wherever the pain is, உங்களுக்கு எங்க வலி இருந்தாலும் அந்த இடத்துல உங்க இடது கையை வைத்துக் கொள்ளுங்க. In the name of Jesus, just call upon the name of Jesus Christ. I command that pain to go away. கட்டிகள் மறைவதாக இன்று இப்பொழுது நடக்கிறது. Even as I am praying, நான் ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே அநேகருடைய சரீரங்களில் விடுதலையின் வல்லமை இறங்குகிறதை பார்க்க. Be healed in Jesus Christ's mighty name. Shagabarangala dudaranamaya. Thank you, Spirit of God. நீங்க செய்த அற்புதத்திற்காக oh, we celebrate you with thank you. ஆண்டவரே, என்ன நெருக்கடி, வேதனை, குழப்பங்களோடு பிள்ளைகள் என்னை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை பேசுகிறேன். நெருக்கடியிலிருந்து ஒரு விசாலத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை தட்டுங்க. உங்க சரீரங்களை செக் பண்ணிப்பாங்க. இங்க இருக்கிறவங்க check your bodies. I know you are healed. இன்னைக்கு நீங்க இருந்து உங்களுடைய சாட்சிகளை சொல்லிட்டு போனோம். ஆன்லைன் இருக்கிறவங்க check your bodies because I know you are healed right now. Jesus has done something powerful in your life. Maku shadaramakana. So it is important that you send your testimonies. இப்பவே உங்களுடைய testimony in the comment sectionல போடுறது மட்டும் இல்ல, நம்முடைய WhatsApp number screenல பார்க்கறீங்களா? Send us your testimonies. I want to know what the Lord Jesus Christ has done for you. Hallelujah. Shagatarama silabaya. Thank you, Jesus Christ. You might be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம்.
நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. Hallelujah. Thank you. So the Power Central Healing Center. Praise God. Hallelujah. என்னுடைய கண்கள் ஏற்கனவே அதை பார்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென். சென்னையில் சூரப்பேட்டில் ஒரு ஹீலிங் சென்டர், அங்கே ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் வந்து இயேசுவின் அற்புதங்களை பெற்று வாழ்வுகளிலே கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். அது வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? லவுடா சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. It is going to happen very soon and I want to give you the update. நான் கடந்த வாரத்திலே அதுல ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். திரும்பவும் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ நமக்கு சென்னையில் இங்கே சூரப்பேட்டில் அந்த ஹீலிங் சென்டருக்கு அந்த 2 ஏக்கர் அந்த நிலத்தை நம்ம வாங்க முயற்சித்து வருகிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அதற்கென்று அநேகர் கொடுத்து வருகிறீர்கள். I want to thank each and every one of you. அநேகர் எனக்கு சாட்சிகள் அனுப்பி வர்றீங்க. விதைத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து வருகிறார். அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளை அனுப்பி வைங்க. In the coming days we're going to hear more testimonies of how the Lord is blessing people that are giving. கொடுக்கிறவர்களுடைய வாழ்வில், அதாவது உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்லல, அதாவது ஆண்டவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். விதைத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலவிதமான மிரக்கல்ஸ் அவங்க தொழிலில், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில் ஆண்டவர் செய்து வருகிறார். So I praise God and I thank God for what God is doing. Amen. Thank you Jesus Christ. So இப்போ நம்ம அந்த 2 ஏக்கரையும் வாங்குறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதில் இப்பவே அங்க ஹீலிங் மீட்டிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு துரிதத்தை நான் எனக்குள்ளே நான் உணர்கிறேன். We want to do it as early as possible. அதனால நம்ம அடுத்த கட்டத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 2 ஏக்கருக்காக நம்ம எல்லாம் நிறைய பேர் கொடுத்து வரீங்க. கீப் டூயிங் தட். ஆனால் அதே நேரத்தில் அந்த 2 ஏக்கரில் ஒரு 1/3 ஒரு பகுதி, ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் எடுத்து அதில் ஒரு 11,600 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஆடிட்டோரியம். ஆனால் ஓவராலாக அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு 11,600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டி எழுப்ப விரும்புகிறோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரை கட்டி எழுப்பினோன்னா அங்கே மாதமும் வாரங்களில் நம்ம ஹீலிங் மீட்டிங்ஸை நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். We want to do there and we want to make it happen and we want to see life changed and we want to see the name of the Lord Jesus Christ glorified. So இந்த 11,600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்ட்ரக்சரை கட்டி எழுப்புறதுக்கு அந்த இடத்தை முதல்ல நம்ம பேரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது அந்த 3இல் ஒரு பகுதி சொன்னல ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் நம்ம பேரில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பகுதிக்கான மீதமுள்ள தொகையை நம்ம ஓனருக்கு கொடுக்கணும். அது வந்துட்டு 2 கோடி. அப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் ஏறக்குறைய ஒரு 50 லட்சம் வருகிறது. ஸோ நம்முடைய தேவை இப்பொழுது 2,50,00,000 இன்னும் சில வாரங்களில் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் செய்யும் பொழுது நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை அங்கே கட்டி எழுப்ப முடியும். ஸோ தட் இஸ் வேர் வி ஆர் ரைட் நவ். இப்போ அந்த கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதற்கென்று நம்ம ஒன்று ஜெபிக்கணும். ஐ நோ எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் ப்ரேயிங். நம்முடைய ஆன்லைன் மெம்பர்ஸிலும் விஷன் பார்ட்னர்ஸ் எல்லாரும் நீங்கள் இதற்காக ஜெபித்து வர்றீங்க. ஐ பிரைஸ் காட் அண்ட் தேங்க் காட் ஃபார் each and every one of you. Hallelujah. நீங்க இந்த தரிசனத்தில் ஒரு பங்கா இருக்கிறீங்க. I want you to know that அந்த இடம் கட்டி எழுப்பப்பட்டு அங்க ஜனங்கள் அற்புதங்களை பெறும் பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரதிபலங்களை கொடுக்க போறார். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இப்போ நம்முடைய இந்த தேவை 2,50,00,000 தேவைப்படுகிறது இன்னும் சில வாரங்களில். அதை நீங்க உங்க வாயால சொல்லி அதற்காக நீங்க ஜெபிக்கணும் வீடுகளில். ஆமென். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கென்று நாம் கொடுக்கணும். ஐ சேலஞ்ச் யூ டு sow into this. ஆமென். ஏன்னா எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த காரியத்தில் கர்த்தர் இருக்கிறார். நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வுகளை ஆசீர்வதிக்கிறார். நானும் இதற்குள்ளே விதைக்கிறேன். நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருந்தாலும் even I am sowing into this and I thank God for that opportunity. எனவே இன்னைக்கு I want to once again put this thing before you. நமக்கு இந்த 2.5 கோடி வேணும் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் கொடுக்கக்கூடிய 10 பேர் நமக்கு தேவை. அப்புறம் 5 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 20 பேர் நமக்கு தேவை. அப்புறம் 2 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 10 பேர், 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 20 பேர், 50,000 கொடுக்கக்கூடிய 50 பேர். நீங்கள் அதற்கு மேலும் கொடுக்கறதுனா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால்
இத்தனை பேர் நம்ம சேர்ந்து இதற்குள்ளே விதைப்போம் என்று சொன்னால் இந்த காரியத்தை சீக்கிரமாக நாம் செய்து முடிக்க முடியும். அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடித்து அதுக்கப்புறம் அது நடந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை கட்டி எழுப்புறதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் பிரிங்கிங் திஸ் பிஃபோர் யூ. ஏற்கனவே இந்த 10 லட்சம் கொடுக்கறதுக்கு 2 பேர் முன் வந்திருக்கிறீங்க. I thank God for you and I pray that God will bless you. இந்த வாரத்தில் நான் திரும்ப உங்களுக்கு முன்பாக இதை வைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் யாராகிலும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் குடும்பமாக ஒரு டெசிஷன் இல்லைன்னா தனி நபராக ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இருந்து இன்னைக்கு எங்களை பார்த்துட்டு போங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களும் இஃப் எனிபடி இஸ் மேக்கிங் எ டெசிஷன் டுடே ப்ளீஸ் லெட் அஸ் நோ டுடே இட்செல்ஃப். இன்றைக்கே நான் இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலேயே நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கிறோம். இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் இதற்குள்ளே நீங்கள் விதைக்கலாம். அனுப்பும் பொழுது மறக்காமல் பில்டிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. we will definitely use it only for that. நான் இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டருக்குள்ளே விதைக்கிற ஒவ்வொரு விதையும் வேற எந்த ஊழியத்துக்கு நம்ம பயன்படுத்துவதில்லை, அதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு யாரும் அப்படி முடிவெடுக்கிறவர்கள் இருப்பீங்க என்று சொன்னால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும்னு விரும்புகிறேன். I want all of you to stand up. இதற்காக நம்ம ஜெபிப்போம். இதற்குள்ள விதைக்கும்படி இன்றைக்கு யாரெல்லாம் முடிவு எடுக்கிறீர்களோ உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அதே போல இதற்குள்ள விதைத்த ஒவ்வொருவருக்கும் பெயர் பெயராக நான் ஜெபித்து வருகிறேன். We are praying for you. We are praying for God to bless you. And I want to thank each and every one of you for standing with us in this vision. ஜெபிக்கலாமா? ஹalleluya shankala baraka zudora நம்ம அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். மங்கோ ஷதா ரிமோ கல்பா டரி ஜோதுரு ரிமங்கிரிஹாந்தோலோ ஷண்டா மங்கா ரெமா கோடேரா சலா லேந்தோரோ மகிந்தோரோ சக்தரன மீதரலா சல்லா லெகோ கடா ரிமா கதுலா சக்தரபதரலய சல்லா லேக்ரோ சங்கிரே நேக்ரோ பதல் காம்ரஹதூரியா. பரலோகத்தின் தகப்பனை உயர்த்துகிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவை உயர்த்துகிறோம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரை உயர்த்துகிறோம். அற்புதங்களை நடப்பிக்கிறவரை நாங்கள் உயர்த்துகிறோம். பரலோகத்தின் தெய்வமே பியானா ஷடோரோ கமண்டரகலோசியா தரபாயா. ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே இந்த இடத்துல ஹீலிங் மீட்டிங்ஸ் நடத்தணும். இந்த ஹீலிங் சென்டர் துரிதமாக நீர் எங்களுக்கு கட்டி எழுப்பி கொடுக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த 1/3 பகுதி அந்த லேண்டை வாங்குறதுக்கு தேவைகளை நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு சந்தித்து விட்டீர். அதற்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இது கர்த்தருடைய கரம் எங்களுக்கு செய்து முடிக்கிறது. ஆண்டவரே, தேவன் இந்த காரியத்தை சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான விதத்தில் இதை நீங்க எங்களுக்கு செய்து கொடுக்கிறீங்க. அதற்காக உமக்கு கோடி நன்றிகள். வானத்தின் பலகணிகளை திறந்து என் தேவன் இந்த அற்புதத்தை செய்தருளுவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே, யாரெல்லாம் இதற்குள்ளே விதைக்கும்படி முன் வந்திருக்கிறார்களோ அவர்கள் பெயரிலே உமது ஆசீர்வாதத்தின் கரம் வரும்படி நான் வேண்டுகிறேன். இது உம்முடைய காரியமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த அற்புதம் மையத்திற்கென்றவர்கள் விதைத்திருக்கிறபடினாலே அற்புதம் அவங்க குடும்பங்களிலே தாராளமாய் நடப்பதாக. இது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மகத்துவ நாமத்திலே நடப்பதாக. கடோஷாரா பியாண்டா லெரோ காண்டரமஸ்தியாலா கோட்டரபானயா. அந்த அற்புதத்தை உமது பிள்ளைகளுடைய வாழ்வுகளிலே கட்டவிழ்க்கிறேன். சரீரங்களில் கட்டவிழ்க்கிறேன். பொருளாதாரத்தில் கட்டவிழ்க்கிறேன். அதே போல ஆண்டவர் இதுவரையிலும் விதைத்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஆண்டவர் அநேகர் இதற்குள்ளே விதைக்கும்படி வாக்குறுதி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீர் நினைவூட்டி இதற்குள்ளே விதைக்கும்படி பொருளாதாரத்தையும் அவர்களுக்கு தரும்படி வேண்டுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் and ஆமென். கைகளை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். If you have made a decision today, let us make it known today itself. இன்றைக்கே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. பாஸ்டர், I have made this decision அப்படின்னு சொல்லிட்டு I want to see that and we will pray for you today and we pray that God will bless you. ஆமென். Thank you Jesus Christ. நீங்கள் அப்படி இருக்கிற இடங்களிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Thank you Lord Jesus Christ. So
if you are in the United States, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, to all our members watching from the United States, இந்த coming weekல, அதாவது வருகிற வெள்ளி சனி ஞாயிறு நான் அமெரிக்க தேசத்தில் ஊழியம் பண்ணும்படிக்கு வருகிறேன். அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை நியூ லைஃப் அட்லாண்டா சர்ச் சுவானி அட்லாண்டாக்கு கடந்து வருகிறேன். ஒரே ஒரு சாயங்காலம் அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்களுக்கு தெரிஞ்ச வியாதியஸ்தரை கூட்டிட்டு வாங்க, நான் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். அதே போல 18 வெர்ஜீனியால சாட்டர்டே ஈவினிங் we are having a healing and breakthrough meeting. அதுக்கப்புறம் 19 ஞாயிற்றுக்கிழமை மேரிலாண்ட்ல ஊழியம் பண்ணுகிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. Come and join us in one of these locations and you will see what the Lord Jesus Christ can do for you. Praise the Lord. Hallelujah. A big God bless you too. Each and every one of you online இணைஞ்சிருக்கிறவங்க, நீங்க உங்க பேரை உங்க ஊரை அந்த கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, because I want to know where you're joining from. So quickly type your name and your city in the comment section. அதே போல இந்த லிங்கை மற்றவங்களுக்கும் அனுப்பி வைங்க. ஏன்னா இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் அவங்க வாழ்க்கைகளையும் அது bless பண்ணட்டும். So go ahead and share this link and make this a blessing in someone's life. Praise the Lord. All our online members, I want you to know that I am praying for all of you for God's blessings to be upon your life. So a big God bless you, and may the kingdom blessings of the Lord Jesus Christ be upon every one of your lives. Praise God. Hallelujah. இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். உங்க வீடுகளில் அப்பமும் ரசமும் ஆயத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, you can partake in the holy communion. Pastor Jetson வந்து நம்மை கர்த்தருடைய பந்தியிலே வழி நடத்த போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். யார் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பந்தியிலே பங்கு பெறும்படிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அப்போ எடுக்கணும்னு சொன்னால் குயிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நம்முடைய சபையில் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதலாம் நாள் 1ஆம் தேதி காலையில் நடக்கிற டான்ஸ் சர்வீஸிலும் ஒவ்வொரு மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைகளும் நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எதற்காக இதை செய்கிறோம் என்று சொன்னால், இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். எதை நினைவு கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்தவற்றை நினைவு கூர்ந்தவர்களாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அபாத்திரமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடாது என்று சொல்லுகிறார். இதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தவர்களாக நாம் எதற்காக இதை செய்கிறோம் என்பதை புரிந்தவர்களாக நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். இந்த சாப்பாடு இல்லை, கொரிந்த சபை விசுவாசிகள் இந்த சாப்பாடு மாதிரி சாப்பிட்ருந்தாங்க. இந்த சாப்பாடு இல்லை, இதை அபாத்திரமாக நாம் பந்தியிலே நம்ம பங்கு பெறக்கூடாது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது, அவருடைய இரத்தமாக இருக்கிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் எது இருக்குன்னு சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவானவர்களாக நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தம் பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் கொடுக்குற என்ன பரிசுத்தம் பண்ணுங்க. பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவன் நீர் பரிசுத்தம் பண்ணி உம்முடைய சரீரத்தை புசிக்க, இரத்தத்தை பானம் பண்ண எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். முன்பதாக இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த தேவன் நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தரும்படிக்காக வேண்டுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். இயேசுவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய கரங்களில் இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. நம்முடைய சரீரத்திலே சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே அவர் அடிகளை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய கரங்களில் இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. ஆகவே அந்த சரீரத்திற்காக நம்ம நன்றி செலுத்தி
பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டதே, உம்முடைய சரீரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சரீரத்தை புசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் புசிக்கலாம். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து சொன்னார், இது இரத்தத்தினால் ஆகி என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது, அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை, சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம். இந்த பந்தியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களில், நம்மோடு வேலை செய்கிறவங்க, நம்முடைய தெருக்களில், நம்முடைய தேசத்தில் இயேசுவை தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி சில வினாடிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை நீர் எனக்கு கொடுத்தீர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள் ஆண்டவரே, இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரட்சிப்பை அவர்கள் அடைவார்களாக, உடைய ரட்சிப்பை கண்டு கொள்வார்களாக. தேவநீர் அவர்களை ரட்சிப்பீராகப்பா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தருவீராக. எங்கள் தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு பாக்கியத்தை, அவருடைய பந்தியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி வருகிற நாட்களில் நாம் யாருக்காக ஜெபித்திருக்கிறோமோ அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்முடைய போதகர் அமெரிக்க தேசத்திலே ஊழியங்களை செய்கிறார்கள். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அமெரிக்க தேசத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் அங்கே நடக்கிற கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். அது ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மீட்டிங், சுகமளிக்கிற விடுதலையின் கூட்டம் நடக்கிறது. விர்ஜீனியாவிலும் அட்லாண்டாவிலும் நடக்க இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த இடத்தை குறித்து வைத்து கொண்டு நீங்கள் கலந்து கொள்ளும்படிக்காக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் நன்மையினாலே நிரப்பப் போகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்கலாம். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் அவரை உயர்த்த ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவுகளை கொண்டு வந்து புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்மை உயர்த்த, பாட, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய பந்திலே பங்கு பெறுவதற்கு தேவன் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்காக வாழ கிருபைகளை தாருங்க. எந்த பிரச்சனைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க தேவன் நீங்கள் கிருபை தருவீராக. இந்த நாளில் ஆன்லைன் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த தேவனுடைய நன்மையின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவர் மேலும் நீட்டப்படட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளும்படிக்காக வேண்டுகிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகிதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். Hallelujah. God bless you all. Have a blessed and wonderful week ahead. God bless you.